தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம தட்டைப்பயிர் சாதமும் பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் வரகரிசிக்கு உலையூற்றி வச்சாச்சுங்க. இது வந்து தட்டைப்பயிர் ஒரு 3 டம்ளர் அரிசி 1 டம்ளர் தட்டைப்பயிர் கரெக்டாக இருக்குங்க. அதை ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம குக்கரில் தாளிச்சுட்டா வெந்துடும், ஆனால் சில நேரத்தில் வேகாதுங்க. அதனால் நம்ம இதை தனியாக வேக வச்சு போடுறோம். இதே மாதிரி குக்கரில் போட்டு வச்சுட்டு நீ போய் என்னென்ன தாளிச்சு விட்றதுக்கு தேவைன்னு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்க, நம்ம தட்டைப்பயிரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எண்ணத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கருகாப்பில் நிறையாவே போட்டுக்கலாம். தக்காளி புளிப்பு சுவைக்கு இதுதான், ஒரு 5-6 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது வரமிளகா ஒரு 4-5 எண்ணத்தை கிள்ளி வச்சுக்கலாம். பூண்டு ஒரு முழு பூண்டை 1-2 தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி சாதத்தை தாளிச்சுடலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு டிப்ஸு, சாப்பாடு செய்யல பக்கத்தில் ஒரு ஈசட்டியில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தாளிச்சு விட்றதுக்கும் இது கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்குது. எடுத்து ஊற்றினோம்னா டக்குன்னு சாப்பாடு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா இது கேஸ் ட்ரபிளுங்க, அதனால் கொஞ்சம் சீரகத்தை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தாளிக்கிற உளுந்து பருப்புங்க போதும். அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். போட்டுட்டு ஒரு வணங்கட்டுங்க. கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணுன்னா, இருங்க பொரியிட்டு காமிக்கிறேன். பூண்டை போடுங்க. பூண்டு போட்டுட்டு வரமிளகா போடுங்க. அடுத்தது வரமிளகா போட்டிங்கன்னா அந்த வாசம் எண்ணெயில் இறங்குறது நல்லா இருக்குங்க. பூண்டு போட்டு வரமிளகாய் போட்டு ஒரு கிளறிட்டுங்க. வாசம் வரணும். வாசம் வர்ற அளவுக்கு வணக்கணும்னா தான் அந்த சாதமே டேஸ்ட் வருங்க. நம்ம போட்டோன்னே சரி இதை போட்டாச்சு அடுத்தது அதை போட்டாச்சுன்னு போட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோக்கா இருக்காதுங்க. எப்போவுமே போட்டு அந்த போடுற பொருள் வந்து எண்ணெயில் வணங்கி அந்த வாசம் வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்கப்புறம் தக்காளி, கருகாப்பில், வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வணங்கிட்டுங்க. வணக்கி காமிக்கிறேங்க. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இது வந்து சாம்பார் பொடி ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு விட்ருலாம். ஏன்னா நம்ம இதில் வரமிளகாயும் போட்டுருக்குறோம், வரமிளகாத்தூளும் போட்டுருக்குறோம். காரத்தை பார்த்து தான் போட்டுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. நல்லா குழஞ்சி வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கடையில் தட்டைப்பயிறு நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சுங்க. இனி இதையே நம்ம தண்ணியை வடித்து வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு. இந்த தட்டைப்பயிரை அப்படியே போட்டு தாளிக்கணும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. தக்காளி கொஞ்சம் புளியும் போட்டு நம்ம எப்பவும் வைக்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி ரசம் தாளிச்சு விட்டோம்னா அருமையாக இருக்குங்க. தட்டைப்பயிர் ரெடியாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்க, ஒரு 1/4 டம்ளர் எடுத்து ஊற்றினோம்னா அடி பிடிக்காது. நல்லா குழஞ்சி வெந்துருங்க. நல்லா வணங்கிட்டு இருக்குது. நல்லா இன்னும் நல்லா வணங்கணுங்க. பாருங்க, வரகரிசி வடிச்சு விட்டாச்சு. இதுவும் நல்லா மஞ்சள் வணங்கிருச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வணங்கணுங்க. அப்புறம் தட்டைப்பயிரை போட்டுடலாம். தட்டைப்பயிரை போட்டுட்டு ஒரு கிளறிட்டுங்க. இதுலேயே போட்டால் வெந்துருங்க. ஆனால் சப்போஸ் வேகலைன்னா அப்புறம் டைஜஷன் ஆகாது. அதனால தான் நம்ம தனியாக எதுக்கு ரிஸ்க்கு, தனியாக வேக வச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்லைங்க. அடுத்தது அரிசி 3 டம்ளர் அரிசிங்க, 1 டம்ளர் தட்டைப்பயிறு. 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கோங்க, 1 டம்ளர் தட்டைப்பயிறு. உங்களுக்கு பயிர் நிறைய சாப்பிடணுன்னா அரிசியோட கம்மி பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு போட்டுக்கலாங்க. ஆனால் இந்த அளவு சரியானதாக இருக்குங்க.
பாருங்கள், நம்ம இப்போ தட்டைப்பயிறு வேக வச்சு தண்ணியை ஊற்றிடலாம். நம்ம இப்போ ரசம் வைக்க போகல, அதனால் நம்ம ஊற்றியாச்சு இதுலேயே. அதுக்குள்ளே தண்ணியும் இங்கே கொதிச்சிருச்சுங்க, தண்ணியும் எடுத்து ஊற்றிடலாம். அப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறங்க நம்ம உப்பும் காரமும் பார்த்தோம்னா ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும், காரம் கொஞ்சோண்டு எச்சா இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பாடும் போட்டு அது வெந்து வரையில் காரம் உப்பு கரெக்டாக இருக்குங்க. நான் ரெண்டுமே பார்த்துட்டேன். இனி இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் இப்போ கேஸ் ஸ்டவ்வில் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு விட்டுடலாம், போதும். அடுத்தது பாருங்கள், நல்ல பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தலை ஒரு கை வருங்க, வாசம் நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. நீ போட்டுட்டு இதை நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். மூடிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேனுங்க. மூடி வச்சுட்டு பாருங்க, ஒரு 4-5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், குக்கர் விசில் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 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 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குங்க. அதையே இப்படி மேலால் ஊற்றி விட்டு ஒரு கலருனா அருமையான சாப்பாடு ரெடிங்க. இருங்க, நான் காமிக்கிறேன். பாருங்கள், அருமையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க, தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் எதுக்கு போடுறோன்னா, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்சு கொடுத்து விட்றோம். தேங்காய் பூ போட்டோம்னா அங்கே போய் கீழே கெட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அருமையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாமிக்கும் தட்டைப்பயிர் சாதம் வச்சாச்சு. இது வரைக்கும் தனுகுரு சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனலை தனுகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க. நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வந்துடுங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. பொரியல் தட்டக்காய் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் போடுறேனுங்க.